பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டூ வீலர் ஆக்சிடென்ட்டு, ஃபோர் வீலர் ஆக்சிடென்ட்டு இதனால் வந்து இறப்புகள் அதிகமாகிறது. அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேருக்கு கை கால் முறிவு, உடலில் ஊனம் இதெல்லாம் ஆகுது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்மெட் போடுறது கண்டிப்பாக அவசியமாக ஹெல்மெட் போடுங்க. வேகத்தை குறைச்சிக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக போகாதுங்க. அதே மாதிரி நம்ம டிராஃபிக் ரூல்ஸில் இதெல்லாம் உதவி பண்ணி போனீங்கன்னா அந்த வாகன விபத்து எல்லாத்தையும் குறைக்கலாம். ஸ்பீடு வந்து நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்களும் உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. நம்ம பசங்கள்லாம் இருப்பாங்க, உதாரணத்துக்கு அவருக்குலாம் பையன் ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னா உங்கள் பையனெல்லாம் சொல்லுங்கள் ஸ்பீடாக போகக்கூடாது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது, கொஞ்சம் கவனமாக போகணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் தகவல் சொல்லணும். நீங்கள் யாரும் இப்போதைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். யாரும் நாங்கள் வந்து மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்ட மாட்டோம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்ட மாட்டோம், ஹெல்மெட் கண்டிப்பாக அணிவோம், வேகமாக செல்ல மாட்டோம், அரசு விதிக்கப்பட்ட அறிவுரைப்படி நாங்கள் வந்து மோட்டார் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வண்டி ஓட்டுவோம். ஆமாம், இது நாங்கள் வந்து வாகன விபத்தை குறைப்பதற்கு அரசாங்கத்திற்கு நாங்கள் உதவுவோம். ரைட், இன்னும் நாங்கள்லாம் வந்து ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுவோம்னு சொல்லிடுறோம். சரிங்களா? இன்னும் அடுத்து ஹெல்மெட் போட்டு வரலன்னா கேஸ் போடுறோம் கண்டிப்பாக. அதே சமயத்தில் மாஸ்க் போடுறதும் நீங்கள் பார்த்துக்கிடணும். மாஸ்க் வந்து கம்பல்சரி. ஹேண்ட் சானிடைசர்லாம் வச்சுக்கிடுங்க, கை கழுவுங்க, பக்கத்தில் வந்து தூரமாகவே நின்றுக்கணும், இல்லை சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களால் வந்து அடுத்தவங்க பகிரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? கொரோனாவுக்கும் அவேர்னஸ் இருக்குது, டிராஃபிக் ரூல்ஸுக்கும் நீங்கள் அவேர்னஸாக போடலாம். சரிங்களா? ரைட், இனிமேல் வந்தீங்கன்னா கேஸ் போடுவோம். ஹெல்மெட் இல்லாமல் கேஸ் தான்.